அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று தாய் திருச்சபையானது அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடுகிறது. இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது, நாம் கடவுளின் பிள்ளைகளே. அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். எத்தனை அற்புதமான வாக்குறுதி பாருங்கள். கடவுளை எதிர்நோக்கி வாழ்பவர் தம்மையே தூயவராக்க வேண்டும். நாம் தூயவராக வாழும்போது கடவுளின் பிள்ளைகளாகிறோம். மேலும் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருறுவோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். இப்படிப்பட்ட இரக்க குணமுள்ள செயல்களை நாம் செய்யும் போது நாம் கடவுளின் மக்கள் ஆகிறோம். விண்ணுலகில் நமக்கு தகுந்த கைமாறு கிடைக்கும். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெசியாவே, இரக்கத்தின் தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்று அதிகாலையிலே இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியிருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. தொடர்ந்து தினமும் தவறாமல் இறை வார்த்தையோடு எங்கள் வாழ்வை தொடங்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இதயத்திலே பதிய கிருபை செய்தருளும் அப்பா. அந்த இறை வார்த்தையை நாங்கள் தினமும் வாழ்வாக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. தூயவரான தேவனே, நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிய ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா பாவ கரைகளை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்தருளும் தேவனே. எல்லா பாவத்துக்கும் தீங்குக்கும் ஆபத்துக்களுக்கு எங்களை விலக்கி கொள்ளும் அப்பா. சாத்தானின் தந்திரங்களுக்கு நாங்கள் அடிபணியாமல் ஆண்டவருடைய விருப்பம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அமைதியை ஏற்படுத்துகிற தேவனே, எங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையும் சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்க உதவி செய்யும் அப்பா. நாங்கள் பணி செய்கிற இடத்திலே ஒற்றுமையோடும் அன்போடும் வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. சாத்தானை வென்ற தேவனே, எங்களுடைய வாழ்விலே சாத்தான் கொண்டு வருகின்ற அனைத்து விதமான தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் தேவன். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் ராஜா. உங்கள் பகைவர்களுக்கு அன்பு கூறுங்கள் என்று சொன்ன தேவனே, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வெறுப்பவர்கள் மீது அன்பு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அப்படிப்பட்ட மனப்பான்மை எங்களுக்கு கொடும் தேவனே. பசியோடும் துன்பத்தோடும் வாடுகிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா. நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 2 முதல் 4, 9 முதல் 14. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமீன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன்.
அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 3. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 12. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.